குட் மார்னிங். காலையில் 5 மணி. இன்னைக்கு வேற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷூட்டு. ஸோ அதுக்கு போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகி ஷூட்டுக்கு போக போகிறேன். ஆக்சுவலாக என்னோடய டெய்லி ரூட்டீன் பார்த்தீங்கன்னா இதுதான். 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போயிட்டு ஷூட்டுக்கு கிளம்பணும். அண்டு நான் இங்கே எழுந்திரிச்சிட்டேன். என் தலைவி வேற கோயம்புத்தூரில் இருக்கா. ஸோ இப்போதைக்கு எந்திரிச்சு ஆஃபீஸ் போயிருப்பா. ஹாய், குட் மார்னிங் எவ்ரி ஒன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான். இன்னைக்கு வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷூட் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்துட்டு கேஸும் வச்சுட்டாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஷூட்டிங் போகிறோம். இப்போது டைம்னா காலையில் 5:30 ஆச்சு. 4 o'clock எழுந்திரிச்சு 5 o'clock ரெடி ஆகி 5:30 ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. பட் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இப்போதான் ஒருத்தர் வராரு. ஹாய், இவர் தான் வந்து தினேஷ். லாக்டா அக்கா யூடியூபர் ஆயிட்ட தெரியும்ல. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோட காலையில் டிஃபன் முட்டை 5 முட்டையை வேக வச்சு சாப்பிட்டு அப்புறம் ஜிம்முக்கு போக போகிறேன். என் கூட இங்கேருந்து நீங்கள் ட்ராவல் ஆக போகிறீங்க. அண்டு பிரியா அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வர போகிறா. ஸோ என் கூட அப்படி ட்ராவல் பண்ணுங்க. ஸோ ட்ராவல் வித் அஸ். ஓகே, ஒரு வழியாக என் பணிகளை முடித்து விட்டு கிளம்பி விட்டேன். இதுதான் என் ஜிம் பேக். நமக்கு கிளம்பியாச்சு. லைட் ஆஃப் பண்ணிடலாம். அறிவாளிகள்லாம் விடியதுக்கு முன்னாடி தான் எந்திரிப்பாங்க. ஸோ அப்போ நான்லாம் அறிவாளி கேஸில் வரப்போகிறேன். பார்த்துக்குங்க மக்களே, பார்த்து தெரிஞ்சுக்கேன். முதல்ல என் பொண்டாட்டிக்கு சொல்லணும் நான் அறிவாளி. ஏன்னா அவள் தான் நம்ப மாட்டான். இங்கே பாருங்க, இதுதான் என்னோடய பைக். என் தலைவன் நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பா டெரர் வாங்கி கொடுத்த பைக் இது. ஐயோ டெரர்னு சொல்லிட்டேனே, பரவாயில்ல விடுங்க, இருக்கட்டும். இந்த பைக்கில் தான் ஏறி இப்போ நம்ம போக போகிறோம். டடன் 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 டன் டன். லைட்டெல்லாம் எரியுது பாருங்க. இன்னும் ஓடுற கண்டிஷனில் இருக்கான். கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷமாக என் கையில் இருக்கான். ஆக்சுவலாக எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லை, என் தம்பிக்கு வாங்கி கொடுத்தது. ஆமாம். ஓகே, லெட்ஸ் கோ. என்ன கொடுமை சரவணன் இது. காலையில் 5 மணிக்கு வந்தால் ரோடு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சா இல்லை. நான் ஆக்சுவலாக 5:30 பாருங்க. இல்லை எங்கடா போறீங்க? 5 மணிக்கு எத்தனை பேர்ரா? தான் சாய்பாபா சாமி. எப்போவுமே நான் போகிற வழியில் ஒரு வணக்கத்தை போட்டு போவேன். நீங்களும் வந்து ஒரு வணக்கத்தை போடுங்க சாய்பாபாவுக்கு. உங்களுக்கு வேண்டியதை அவர் கொடுப்பார். ஓகே, பாய் பாய். ஒரு வழியாக ஜிம்முக்கு வந்துட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:50. அது வந்துச்சு. நான் தான் ஒரு வணக்கத்தை போடுவேன். குட் மார்னிங். அம்மா வீடியோ கால் தான் நான் பண்ணுறது. இதான் ஜிம். டைம் பார்த்தீங்களா? ஏன்னா இதுதான் என்னோட காஸ்டியூம். இவங்க டாக்டர் கார்த்திகா. இவங்க வந்துட்டு இப்போ என்னை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுவாங்க. இருக்கிறதுலே பிரிட்டியான எம்பிரியாலஜிஸ்ட்னா இவங்க தான் the best in the world. Thank you. நல்லதா சொல்லுங்க. திடீர்னு சொன்னா நான் என்ன சொல்றது? She's really the best at heart and best at work. அவ்வளவுதான், சிம்பிள். Thank you. Thank you. என்ன கொடுமைன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். ஷூ எடுத்துட்டு வந்தேன், ஆனால் சாக்ஸ் எடுத்துட்டு வரல. எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க. அப்படியே போட்டுவோம், யாருக்குன்னு தெரியும். இப்போ ஒர்க் அவுட் பண்ண போவோமா? அப்பா
ஒரு வழியாக முடிச்சாச்சு. 1 hour ஒர்க் அவுட்டு சரியான வீடு. ஸோ இப்போ கிளம்ப வேண்டியதான். ஷூட்டில் சந்திப்போம். நான் ஷூவில் ஷாக்ஸ் போடுறது யாரும் கண்டுபிடிக்கல. சரி ஓகே, இந்த அக்காவுக்கு ஒரு பாய் பாய். ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. 8:30 மணிக்கு அங்கே இருக்கணும். மணி 7:47. ஸோ போய் ரெடி ஆகிட்டு கிளம்ப கரெக்டாக இருக்கும். வயிறு வேலை கறக்குது. ஃபஸ்ட்டு அவுட் கோயிங்கை முடிச்சுட்டு அப்புறம் ரெடி ஆகும். ஓகே பாய். ஓகே, ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பலாம். அப்பா ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு என்னன்னு கேட்கல, ஓட்ஸ் தான். இது எப்படா சாப்பிட போகிறேன் அப்படி தானே கேட்க போகிறீங்க. எனக்கு தெரியும். அதனால தான் இதில் எல்லாம் வந்து சில பல இன்க்ரீடியன்ட் சேர்த்து அப்படியே சும்மா டேஸ்ட்டாக பண்ணியிருக்கு. எனக்கு ஏற்ற மாதிரி பேரிச்சம்பழம், வாழைப்பழம், அப்புறம் அது எந்ததோ போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அடி அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சேன். வேறு வழி இல்லை. ஏன்னா இங்கே நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த ஓட்ஸில் தான் என் வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. என்ன பண்ணுவேன், பெரிதவப்படாதீங்க, பரவாயில்ல. இதை சாப்பிட்டு கிளம்புவோம். ஆட்டி திட்டுவோம். டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஒரு வழியாக கிளம்பிட்டேன். அண்ட் அந்த பிங்க் கலர் டிஷர்ட் நல்லா இல்லை, அதனால தான் பிங்க் கலர் டிஷர்ட் மாற்றிட்டேன். ஸோ கிளம்பியாச்சு. அந்த வேலை போயிட்டே இருக்கேன். ஒரு வைப்போட போகல, அதான் பாட்டு. EVPக்கு ரீச் ஆயாச்சு. இன்னைக்கு வந்துட்டு கார்டன் ரவுண்டுக்காக விளாடுறோம். ஸோ கேம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஒரு வழியாக வந்தாச்சு. போயிட்டு ரெடி ஆயிட்டு செட்டுக்குள்ள மீட் பண்ணுவோம். ஓகே, மேக்கப் போட போகிறோம்ப்பா. அது கொஞ்சம் அழகாயிடலாம். இவங்க தான் என்னை அழகுபடுத்துகிற பேர் அழகி. இவர் தான் ஓனர். சாரி, இந்த அழகிக்கான ஓனர் கிடையாது. மேக்கப் திங்குக்கான ஓனர் இவர் தான். வேலை என் மூஞ்சி ஒழுங்கா தெரியல. ரெடி ஆகிடுச்சு. செட்டுக்குள்ளே வந்தாச்சு. போவோமா? ஆனா என் பார்ட்னர் வரல. வெயிட்டிங். வீட்டுக்கார உள்ள உட்கார வச்சு இங்க வந்து மேக்கப் பண்ணி இப்போ வந்து பிரேக். ஸோ பிரேக்கில் பார்த்தீங்கன்னா மரியாவோட மம்மி வந்து செமையாக சமைச்சிட்டு எங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சிக்கன் சிக்கன் பீஸ் சிக்கன் பீஸ். இன்னைக்கு ஒரு புடி. ஆஞ்சில் ஆல்ரெடி ஒரு புடியில ஒரு பொடி எலும்ப ஒரு கடி. ஆமா மரியா மம்மி. ஓகே, ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டு அப்புறம் பேசுகிறேன். இன்னைக்கு கேம் முடிஞ்சிச்சு.
இதோட காலையிலிருந்து எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இன்னைக்கு டே சைனிங் ஆஃப். இன்னும் ஒரு நாள் மீட் பண்ணுவோம். ஹாய், குட் மார்னிங். ஷூட் எங்களுக்கு 1 மணிக்கு முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு 2 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6 மணி. ஏன்னா என் தலைவி எந்திரிச்சு வேலைக்கு போகணும். பாவம், இப்போ தான் எந்திரிச்சு அப்போ எழுப்பிவிட்டேன். எந்திரிச்சு போய் ரெடி ஆகுறான். இதோ குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். ஒத்த கல்ல உள்ள இருக்கு. ஓகே, அவளை வழி அனுப்பிச்சிட்டு வரேன். காலையில் போகிற அவசரத்தில் இங்கே பாருங்கள் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க. குப்பையை நடு வீட்டில் கொட்டி வச்சுருக்கா. வீடே குப்பையாக தான் இருக்குது. ஒன்றும் கிடையாது. இல்லை, இது கொட்டிட்டேன்னு தான் கஷ்டம் உங்களுக்கு. வீடே ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்குது மக்களே. ஆமாம் மக்களே, சொல்லிட்டாங்க. எல்லாம் பிடிச்சாச்சு. கேப் வெயிட் பண்ணுது. இப்படி தாங்க ஒவ்வொரு ஷூட்டு நாளும் போயிட்டுருக்கு. பாவம் என் குழந்தை தூக்கமே இல்லாமல் ஓடிட்டுருக்கு. அங்கேருந்து வர்றதும் இங்கேருந்து போகிறதும். என்ன ஏன் சார்ஜர் எங்கே தூக்கிட்டு போற நீ? சார்ஜர்லாம் எடுத்துகிட்டு போகல. சரி, போயிட்டு வரேன். ஓகே, பாய். எல்லாம் எடுத்துட்டேன்னா யாருக்கு தெரியும். மழை வந்துருக்கு. மழையா? ஆமாம். போயிட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு டைரெக்டாக ஆஃபீஸுக்கு தான் போவான். 6 மணி வரைக்கும் அங்கே வேலை. அங்கே முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் அப்புறம் பாப்பாவை பார்த்துட்டு பாவங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்படுது பிள்ளை. ஓய், இப்படி தாங்க ஒவ்வொரு நாள் ஷூட்டும் எங்கள் 2 பேர்த்துக்கு போகுது. பாவம் அவங்களுக்கு தூக்கமே இல்லாமல் போகுது. எனக்கு அரை தூக்கத்தோடு போகுது. ஓகே, மீண்டும் இன்னொரு தடவை எங்களோட லைஃப் ஜேர்னியில் பார்ப்போம். பாய், லவ் யூ ஆல்.